உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாரினுடைய மறைவை பற்றி மட்டும் இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய பகுத்தறிவுவாதிகள் என்று தங்களை தாங்களே அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு 4-5 பேர் தொடர்ந்து ஒரே ஒரு தரவை வைத்துக்கொண்டு அவருடைய மறைவு என்பது மரணம் என்றும் கொலை என்றும் தற்கொலை என்றெல்லாம் தொடர்ந்து பிதற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு நாம் பலமுறை விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அதே தவறை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் எந்த தரவின் அடிப்படையில் இதை சொல்கிறார்கள் என்றால், இவர்களுக்கு இந்த லௌகீக சங்கம் என்று அந்த 1800களில் இருந்த நாத்திக அமைப்பு ஒன்றிலிருந்து வெளிவந்த தத்துவ விவேசினி என்ற ஒரு பத்திரிகையில் அது ஆவணமாக இருக்கிறது, ரிப்போர்ட்டாக இருக்கிறது என்று ஒன்றை சொல்கிறார்கள். அந்த தத்துவ விவேசினியிலிருந்து அதனை மறுபதிப்பாக பெரியாருடைய வலது கையாக இருந்த வே. ஆனைமுத்து என்கிற ஐயா அவர்கள் அதை மறுபதிப்பு செய்ததிலிருந்து அதை பிடித்து கொண்டே இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய அம்பேத்கரிய என்ற இயங்களை முதுகில் செருகிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அதை பிடித்து கொண்டே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அந்த தத்துவ விவேசினிக்கு அந்த தகவல் எங்கிருந்து வந்தது என்று இவர்கள் அந்த பகுதிக்கு மட்டும் இவர்கள் செல்வதே இல்லை. அந்த தத்துவ விவேசினிங்கிற இதழ் பார்த்திங்கன்னா வெளியிட்ட அந்த தகவல் அது தினவர்த்தமானி என்கிற ஒரு இதழிலிருந்து எடுக்கப்பட்டது. தினவர்த்தமானி என்கிற இதழ் யாருடையது என்று பார்த்தால் அது ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளர்களுடையது. முனுசாமி நாயுடு உள்ளிட்ட 4 பேர் அந்த தினவர்த்தமானி என்கிற இதழை நடத்தி, நாளிதழாக வார இதழத்தில் இதழ் நடத்தியிருக்காங்க. இதற்கு மாதந்தோறும் 200 ரூபாய் பெர்சிவல் பாதிரியார் என்கிற பாதிரியார் மூலமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து நன்கொடையாக பெற்று மாதம் 200 ரூபாய் அந்த காலத்திலேயே நடத்தப்பட்ட ஒரு இதழ். ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளர்களால் அவருடைய வலது இடது கரங்களாக இருக்கக்கூடியவர்கள் எழுதிய அந்த இதழில் அதில் வெளியிட்ட இந்த தகவல் தான் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய மறைவை பற்றிய பிழையான தகவலான ஒரு வதந்தி. காரணம் என்னென்னா, 1874ஆம் ஆண்டு திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பௌர்ணமி அன்று, அதாவது முழு நிலவு நாளன்று, தைப்பூசத்தன்று அங்கே குறிப்பாக அந்த அறையில் சென்று திருக்காப்பிட்டுக் கொள்கிறார். முன்னதாக அவர் அதையெல்லாம் முறையாக அறிவித்துவிட்டே சென்று திருக்காப்பிட்டுக் கொள்கிறார். அது முழு நிலவு நாள், தைப்பூசம், பௌர்ணமி நாள். அந்த நாளில் அவர் திருக்காப்பிட்டுக் கொள்கிறார். அதன் பிறகு சில ஆண்டுகள் பொறுத்து தான் தினவர்த்தமானியில் இந்த செய்தி ஒரு பிழையாக செய்தி பதிவிடப்படுகிறது. அதை அதற்கு பிறகு தத்துவ விவேசினி அதிலிருந்து வே. ஆனைமுத்து எடுத்து சொல்லி, அதிலிருந்து இந்த வே. ஆனைமுத்து பெரியாரியதனுடைய அதை பிடித்து கொண்டு தான் இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய அம்பேத்கரிய அந்தைய இந்தைய என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவுஜீவிகள் இவர்கள் அதை அது 4-5 பேர் தொடர்ந்து மேடைகளில் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பிடத்தக்கவர்கள் பார்த்திங்கன்னா செந்தலை நா. கௌதமன் ஐயா அவர்கள், அப்புறம் பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள், அப்புறம் பேராசிரியர் வி. அரசு அவர்கள், அதற்கு பிறகு இந்த வாலாசா வல்லவன், இவங்க தான் குறிப்பிட்ட ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா இந்த தரவு ஒன்றை வைத்துக்கொண்டே இதை மறு ஆய்வோ அல்லது ஒரு குறுக்கு விசாரணையோ செய்யாமல், இதை பற்றி சற்றும் ஆராயாமல் இவர்கள் தொடர்ந்து அந்த தரவுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வியப்பு என்னவென்றால், இந்த வி. அரசு அவரே அவருடைய உரையில் சொல்கிறாரு, அந்த காலத்தில் அருட்பா என்கிற பிரச்சனை வந்தபோது ஆறுமுக நாவலுடைய ஆட்கள் வள்ளல் பெருமானார் தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கருமாதி பத்திரிகையெல்லாம் அச்சடிப்பார்கள், இறந்து விட்டதாக பொய்யாக சொல்லி வேண்டுமென்றே கருமாதி பத்திரிகையெல்லாம் உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சடித்து அவமானப்படுத்துவார்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய முனுசாமி நாயுடுனுடைய பத்திரிகையான தினவர்த்தமானியில் வந்ததை தத்துவ விவேசனில் எடுத்து போட்டு, தத்துவ விவேசனிலிருந்து வே. ஆனைமுத்து எடுத்து போட இன்று வரை பார்த்திங்கன்னா இதே வி. அரசு போன்றவர்கள் அந்த ஆறுமுக நாவலர் தரப்பில் வெளியிடப்பட்ட அந்த வன்மமான பொய்யான வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அடிப்படையில் ஒரு அறிவோடு இவர்கள் சிந்திப்பார்களேயானால் அன்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு திரு அருட்பிரகாச தத்துவ விவேசனில் வந்த தகவலாக இவர்கள் கூறக்கூடியது, திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உடல் அங்கே இருந்துச்சு, அது கட்டெரும்பு மொய்த்து கொண்டிருந்தது,
அதை பார்த்து ஆங்கிலேயர்கள் வந்து அதன் மீது சந்தனத்தை போட்டுவிட்டு வந்து கதவை சாத்தி விட்டு வந்து விட்டார்கள் என்று அதில் எழுதப்படுகிறது. இந்த கல்லூரி பேராசிரியர்களாக இன்று வந்து வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வி. அரசு கருணானந்தம், அதே போல் எழுத்தாளருமான புலவர் செந்தலை கௌதமனையா, இந்த வாலாசா வல்லவன் போன்றவர்களெல்லாம் ஒரு அடிப்படையில் ஒன்றை சிந்திக்க வேண்டாமா? பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சியர், அதே போல் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அன்றைய அந்த மாவட்டத்தினுடைய ஆற்காடு மாவட்டத்தினுடைய ரெவென்யூ அதிகாரி, அதாவது வந்து வருவாய்த்துறை அதிகாரி, அப்புறம் வந்து நம்ம தமிழ் ஆள் ஒரு தாசில்தார், இவங்க 3 பேரும் போய் அவர்கள் அதை பார்த்து விட்டு வந்து அங்கே ஒரு டெட் பாடி, ஒரு இறந்த உடல் கிடந்தால் அவ்வளவு எளிதாக அதை சந்தனத்தை போட்டு மூடி வைத்து விட்டு வந்து விடுவார்களா? அவர்கள் என்ன இன்றைய திராவிட கட்சிகளினுடைய காவல்துறையினரா அவர்கள்? இவர்கள் சொல்வதைப் போல இவ்வளவு எளிதாக ஏளனமாக அதை கையாள்வதற்கு இந்த அடிப்படை அறிதலும் சிந்தனையும் இருந்தாலே இந்த வதந்திகளை அவர்கள் நம்ப தேவையில்லை. ஆனாலும் இவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்து வேண்டுமென்றே திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஒரு சராசரி மனிதர் போல மன உளைச்சலில் இறந்துவிட்டார், அல்லது அவருடைய பிராமணிய எதிர்ப்புக்காக, சனாதன எதிர்ப்புக்காக அவரை பிராமணர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்பதை போன்ற கீச்சல் விழுந்த ரெக்கார்டுகளைப் போல திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய வாழ்வியல் வரலாற்றில் கொஞ்சமும் ஒட்டாத இந்த பொய்களை, கொஞ்சமும் அவருடைய வாழ்வியலோடு ஒத்துப்போகாத இந்த வதந்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து மறுப்பு சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை கல்லாதவர்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் யார் சொல்வது? கற்றறிந்தவர்கள், பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் எடுத்த பேராசிரியர்களாக வலம் வரக்கூடியவர்கள், எழுத்தாளர்களாக வலம் வரக்கூடியவர்களே இப்படி நச்சு விதையை தூவிக்கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தில் என்றால் இவர்களை நாம் என்ன சொல்வது? எனவே இது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மனச்சான்றும் மனசாட்சியும் இருக்குமேயானால் இது போன்ற குறுக்கு விசாரணை இல்லாத மொட்டை கடுதாசி போல ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளர்களுடைய தினவர்த்தமானியில் வந்ததை தத்துவ விவேசனியில் எடுத்தாண்டு, அதை வே. ஆணைமுத்து எடுத்தாண்டு, அதை இன்னமும் 157 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் கழித்தும் அதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இன்றைய யூடியூப் புகத்திலும் இவர்கள் அப்படிப்பட்ட வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எத்தகைய அறிவு நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது. காரணம் என்னென்னா, திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரால் ஒரு ஜீவசமாதி என்று இன்றைய வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் உடலை பதப்படுத்தி சமாதி அடையக்கூடிய பல செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை கூட செய்யவா அவருக்கு தெரிந்திருக்காது? இந்த அடிப்படை அறிவு கூடவா வேண்டாம்? அன்று அவரை சுற்றிலும் இருந்தவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, பெரும் பணம் படைத்தவர்கள் அத்தனை பேரும் இரவு பகலாக அவருடன் இருந்தார்கள். அந்த நிலையில் வந்து யார் அவரை வந்து அப்படி போய் அவரை வந்து கொலை செய்துவிட முடியும்? இந்த அடிப்படை அறிதலும் புரிதலும் சிந்தனையும் இல்லாமல் இருப்பது எப்படி? இரண்டாவது, அவர் அடிப்படையில் துறவி, தனக்கென்று ஒரு குடிசையை கூட வைத்து கொள்ளாதவர், தனக்கென்று எந்த சொத்தையும் சுகத்தையும் பணத்தையும் வைத்து கொள்ளாதவர், 2 லாங் க்ளோத் துணிகளை, வெள்ளை துணியை வைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் கட்டை செருப்பை அணிந்து கொண்டு வாழ்ந்தவர். ஞானசபையாகட்டும், அதே போல் தர்மசாலையாகட்டும், ஒரு 106 ஏக்கர் அந்த நிலப்பரப்பில் அவர் கட்டினாலும் கூட தனக்கென்று அங்கே தங்குமிடம் கூட கட்டவில்லை. அவர் வந்து மேட்டுக்குப்பத்தில் போயிட்டு அங்கே பொதுமக்கள் கொடுத்த குடிசையில் வாழ்ந்து வந்தார். இப்படிப்பட்ட துறவிக்கு வந்து அவருக்கு பற்றுதல் என்பதே கிடையாது. ஞானசபை மீது அவருக்கு பற்றுதல் கிடையாது, தர்மசாலை மீது பற்றுதல் கிடையாது. அவர் இந்த மடமூட மனிதர்கள் வந்து பிறப்பு இறப்பிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்காக பிறவா பெருநிலையை, மரணமிலா பெருவாழ்வு நிலையை, சாகா நிலையை அடைய முடியும் என்பதை சன்மார்க்கம் என்கிற ஜீவகருணை என்கிற உயிர்கருணை அடிப்படையில் அதை நோக்கி செல்ல முடியும், முதலில் மனிதன் மனிதனாக மாற வேண்டும் என்பதை சொல்லிய புரட்சியாளர். அவருக்கு வேறு எந்த பற்றுமே கிடையாது. பற்றற்றவனுக்கு அவருக்கு மன உளைச்சல் எதற்காக வரப்போகிறது? பற்றற்றவனுக்கு அவருக்கு எதற்கு நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அப்படி பற்றிருந்தால் கூட சொல்லலாம். அதுவும் அவருக்கு கிடையாது. என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் எழுதி வைத்து கட்டடங்களாக உருவாக்கி அமைப்பாக உருவாக்கி வைத்துவிட்ட துறவியவர். துறவிக்கு எதற்கு வந்து மன உளைச்சல் வருது? எதற்கு அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? இந்த அடிப்படை அறிதல் கூட, அடிப்படை அறிவுடன் கூட சிந்திக்காமல் இருக்கக்கூடிய இந்த பெரிய மனிதர்கள், வயதிலும் கல்வியிலும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களை நாம் என்னவென்று சொல்வது? என்ன பிரச்சனைனா, இவர்களால் சிந்திக்கக்கூடியது, பார்க்கக்கூடியது சமூக, பொருளாதார, அரசியல், இந்த வரலாறு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இவர்களால் பார்க்க முடிகிறதே தவிர இந்த மெய்யியல், மெய்ஞானம், தமிழருடைய ஆழமான மெய்யியல் இவற்றை பற்றியெல்லாம் இவர்கள் தெரிந்திருந்தும் அவற்றை
லாவகமாக உள்நோக்கத்தோடு தவிர்த்துவிட்டு இந்த பார்வையில் மட்டும் பார்த்து இவர்கள் சராசரி மனிதர்களைப் போலவே கையாள்கிறார்கள் என்பதுதான் நாம் இவர்களுடைய இந்த பொய்யுரைகள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டது. இப்பொழுது பாருங்கள், நாம் சொல்லக்கூடியதுக்குள்ள இந்த வி அரசு என்கிற இவர் தன்னை பேராசிரியர் என்று அழைத்துக் கொள்கிறார். எத்தனை மாணவர்களுக்கு பாடம் எடுத்தவர்! எப்படி பார்த்திங்கன்னா அவருடைய உரையில் பாருங்கள், திருவொற்றிப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை அவருடைய வாய்மொழியாகவே கேட்டுவிட்டு பிறகு அதற்கு நாம் விளக்கங்களை பார்க்கலாம். கடலூர் ராமலிங்கர் அல்லது ராமலிங்கன் என்னும் வள்ளலார் அவர் தன்னுடைய பெயரை ராமலிங்கன் என்று தான் எழுதுவார், போட்டு எழுதுறதில்லை. சி என்பது சிதம்பரம் ராமலிங்கன் என்று அவர் வாழ்ந்தார். பெரியார் எப்படி சுயமரியாதை என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடித்தாரோ அதை போலவே வள்ளலார் இந்த மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஜீவகாருண்யமே வாழ்க்கை என்பதை கண்டுபிடித்தவர். 1865 தொடக்கம் அவர் மறைகிற 1974 என்ற 9 ஆண்டுகளில் அந்த கட்டுரைகளை எவனும் இன்னைக்கு வாசிக்கல. அவங்க பூரா எடுத்து வச்சுட்டு பாடுறது அந்த பாட்டு தான். அருட்பெருஞ்சோதி திரு தனிப்பெரும் கருணை இப்படி இழுப்பான் 1.5 வயசு வரை. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் நல்ல மியூசிக். வள்ளலார் மியூசிக்கில் ரொம்ப பெரிய ஆள். அந்த காலத்து மியூசிக் எல்லாத்தையும் உள்வாங்கியிருக்காரு. அந்த மியூசிக் வடிவங்கள் அருணகிரிநாதன்கிட்ட இருந்த பல்வேறு இசை மரபுகள் எல்லாம் அப்படியே உள்வாங்கி சமகாலத்தில் மாற்றின அவரோட அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய இசை வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து அவரோட இசை பற்றி விவாதித்திருக்கிறார்கள் என்ற குறிப்பெல்லாம் இருக்குது. அந்த இசை பற்றி அவர் நிறைய பேசியிருக்கிறார். கர்நாடக இசை பற்றி, தமிழ் இசை பற்றி, வேறு விஷயங்கள் எல்லாம் பற்றி அவர் பேசியதாகவும் நிறைய குறிப்பு இருக்குது. இந்த காலத்தில் கிறித்துவ சமயத்தில் பேசப்பட்ட இந்த ஜீவகாருண்யம் சார்ந்த பல விஷயங்கள் இவற்றையெல்லாம் வாசித்தறிந்து அதை நம்முடைய தமிழ் மரபுக்குள் இருக்கக்கூடிய ஜீவகாருண்யமாக தேடி கட்டமைப்பதிலான அவருக்கு ஒரு பயிற்சி இருந்தது. அந்த கிறிஸ்தவத்தில் இந்த ஜீவகாருண்யம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலான விஷயமாக அதில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய இந்து மதம் இவங்க சொல்கிறதுல எல்லாம் அந்த மாதிரி சரக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. இது எல்லாம் நம்ம இந்து வைணவமோ சமயமோ எல்லா பார்களும் ஒரு சாமியை கும்பிடுறதுங்கிற, சடங்குகளை செய்கிறதுங்கிற, வழிபாடுகளை செய்வது என்கிற அந்த மரபை மீறி மனிதர்களுக்காக என்ன செய்தார்கள், மனிதர்களை மேன்மைப்படுத்தி என்ன செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய விடை இருக்காது. ஆனால் இஸ்லாத்திலேயோ அல்லது கிறித்துவத்திலேயோ அவர்கள் உருவாக்கிய எல்லா விஷயங்களிலும் மனிதர்களை சுற்றியதாகத்தான் இருக்கும், மனித வாழ்க்கை சுற்றியதாக தான் இருக்கட்டும். கிறிஸ்தவங்க இங்கே வந்த உடனே என்ன செஞ்சாங்க? முதல் வேலை பட்டினியாக கிடக்கிறவனுக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சாங்க. கல்வி அறிவு இல்லாதவனுக்கு பூரா பள்ளிக்கூடம் பண்ணணும். நாங்கள் உடம்பு சரியில்லாமல் போகிறவனுக்கு பூரா ஆஸ்பத்திரி கட்டணும்னு நினச்சாங்க. எந்த வைஷ்ணவன் சமணம் இந்த சைவம் பேசின எவனாச்சும் எங்கேயாச்சும் சாப்பாடு போடணும், உடம்பு சரியில்லைன்னா ஏதாச்சும் செய்யணும், இப்படியான விஷயங்களை தான் செஞ்சுருக்கிறானா? கோர்ட்டில் கேஸ் போடுறானுங்க. கடலூர் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இப்படி என்னென்ன உளைச்சலை கொடுக்க முடியுமோ அவ்வளோ உளைச்சலையும் கொடுக்க தொடங்கிட்டாங்க அவர்கள் பாடல்கள் வந்த உடனே. அதுக்கு அருட்பா என்று பெயர் கொடுத்த உடனே நாவலரை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கருமாதி பத்திரிகை அடிப்பானுங்க. அந்த கருமாதி பத்திரிகையில் இந்த வள்ளலார் அணியை சார்ந்த ஒரு ஆள் இந்த தேதியில் செத்து போனார், அவருக்கு கருமாதி செய்ய போகிறோம், நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி பிரிண்ட் நோட்டீஸ் அடித்து எல்லாரும் கொடுப்பானுங்க. எப்படி அவங்களுடைய அது இப்படியான வேலைகள்லாம் செய்வானுங்க. கொண்ட 1874-73 இறுதியில் ஒரு 3 மாதம் அந்த கதவை சாத்திட்டு உள்ளுக்கு போனாருங்கிறாங்க. 1874 வாக்கில் டெல்லியில் பேசுவார்னு நினச்சாங்க. அப்புறம் 1874 அவர் வரலை. அதுக்கு பிறகு அங்கே திறந்து பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கதை. சாம்பல் இருந்தது, எலும்பு இருந்தது, கொண்டு இருக்கிறது எல்லாம் ஒரு புழங்கு வழி வள்ளலாரை பற்றி கட்டப்பட்டிருக்கிற பெரிய தொன்மம். இதை பற்றி அந்த காலத்திலேயே இந்த சென்னை லௌகீக சங்கத்துக்காரர்கள் நடத்திய தத்துவ வேசிரிங்கிற பத்திரிகையில் விரிவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 9 வருஷம் வள்ளலார் மறைந்து 9 ஆண்டு கழிச்சு அவர் 2 வேலை நடந்திருக்கணும். ஒன்று, அவர் தற்கொலை செய்திருக்கணும், இல்லாட்டினா அவரை கொலை செய்து கல்வி பண்ணியிருக்கணும்.
அப்படின்னா அன்னைக்கு சென்னை லௌகீக சங்கத்துக்காரங்க தத்துவ வயசில் எழுதியிருக்காங்க. மறைமலடிகள் அங்கே போய் பார்த்துருக்காரு, அங்கே ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. வெள்ளக்காரங்கள் போய் பார்த்துருக்காங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த வள்ளலாரை எப்படி நந்தனை தீக்குள்ள பாஞ்சு அவன் புனிதமாயி நேரா சிவனிட்ட சென்றடைந்தான்னு போட்டானுங்களோ, அதே மாதிரி என்னை பொறுத்தவரை கிடைக்கிற நிறைய தரவுகளை வைத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது அவருடைய இலகிய மனம், அவருடைய கருணை உள்ளம், ஒரு துன்பத்தை கண்டு தாங்க முடியாத அந்த மனது, இந்த கொடுமைகளை எல்லாம் இவர்கள் உருவாக்கிய பொழுது இதை தாங்காமல் ஒரு மிக மோசமான ஹலுசினேஷன் என்று சொல்லக்கூடிய மனரீதியாக தான் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்கிற மனநிலைமைகளை காண சென்றடைந்து அதுவே அவருடைய தற்கொலைக்கு தூண்டுதலாக அமைந்திருக்கலாம். இப்போ வி அரசு அவர்கள் பேசிய உரையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் முதலிலேயே என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த உரையினுடைய தொடக்கத்தில் ராமலிங்க சுவாமிகள் தன்னை ராமலிங்கன் என்று தான் பெயரிட்டு அழைத்து கொண்டார், ராமலிங்கர் என்று மதிப்புடன் அழைக்கவில்லை, எங்கும் கையெழுத்து விடவில்லை என்கிற ஒரு ஆதாரமற்ற ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பொய்யை சொல்கிறார். திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சிதம்பரம் ராமலிங்கம் இம் என்கிற எழுத்தில் முடியுமாறு தான் அத்தனை ஆவணங்களிலும் கையெழுத்திட்டிருக்கிறார். அந்த கையெழுத்தை நீங்கள் வந்து திரையில் இப்போ பார்க்கலாம். இதுதான் அவர் தொடர்ச்சியாக எழுதியது. சிதம்பரம் என்று அவர் பெயரிட்டதற்கு காரணம் சிதம்பரம் என்கிற ஊரின் பெயர் அல்ல, சிற்றம்பலம் என்கிற சிற்றம்பலம் என்கிற நெற்றி பொட்டின் நடுவே இருக்கக்கூடிய அந்த இடத்தை குறிக்கக்கூடியது சிற்றம்பலம். பேரம்பலம் என்பது இறைவருடைய அகண்ட வெளியில் இருக்கக்கூடிய பேரம்பலம். சிற்றம்பலம் என்பது மனித மூளைக்கு நெற்றி பொட்டின் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த சிற்றம்பலத்தை, இறைவன் உறைந்திருக்கக்கூடிய இடத்தை, அந்த சிற்றம்பலத்தை குறிக்கக்கூடிய புற அடையாளமாக இருக்கக்கூடிய சிதம்பரம் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்றம்பலம், அந்த சிற்றம்பலத்தை தான் சிதம்பரம் என்று வைத்து கொண்டாரே தவிர ஊரின் பெயரை அவர் வைக்கவில்லை. முதலில் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் எல்லா விதமான தன்னுடைய ஆவணங்களிலும் ஒவ்வொரு முறையிலும் எழுதும்போது சிதம்பரம் ராமலிங்கம் என்று தான் கையெழுத்திட்டார், ராமலிங்கம் என்று தான் கையெழுத்திட்டாரே தவிர ராமலிங்கன் என்று அவர் எங்குமே தம்மை அழைத்து கொள்ளவில்லை. இது முதல். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவர் வந்து இசை வல்லுனர் அப்படின்னு இந்த வி அரசு ஐயா சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நீங்கள் வந்து இவரெல்லாம் தமிழாசிரியர் வேறு, வி அரசு ஐயா. அந்த காலத்தில் பண் என்பது ராகம் என்று நீங்கள் சொல்கிறோம், அதற்கு பேர் பண். பண் வந்து பண் அதே போல் தாளம் ஆகியவெல்லாம் அறியாமல் அந்த பாடல்களே இயற்றப்படவில்லை. எந்த பாடல் இயற்றினாலும் அதற்கு பண், அதாவது என்ன ராகம், அதற்கு என்ன தாளம் என்று அமைத்து தான் எழுதப்படுவது வழக்கம். ஆனால் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய பாடல்கள், அந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண் குறிக்கப்பட்டிருக்குமே தவிர தாளம் குறிக்கப்பட்டிருக்காது. இந்த அடிப்படை புரிதல் நமக்கு தேவை. இதற்கு என்ன காரணம் நம்ம பார்த்தோம்னா, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. சாமு கந்தசாமி பிள்ளை என்கிற சாமுகா அவர்கள் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய நேரடி சீடர்களில் மிக முக்கியமானவர். அவர் தான் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய வாழ்வியல் சரித்திரம் என்கிற அவருடைய ராமலிங்க பெருமானாருடைய சரித்திரத்தை வந்து வரலாற்றை வந்து பாடல்கள் மூலமாகவே அவர் எழுதியிருக்கார். அவர் நல்ல ஒரு இசை வல்லுனர். அவர் வந்து திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய பாடல்களை பாடுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அவர் ஒரு முறை இசைக்கருவிகளை கொண்டு திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய பாடல்களை பாடுவதற்காக முயற்சி செய்யும்போது அங்கே வந்த திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சன்மார்க்கத்திற்கு இசைக்கருவிகள் கூடாது என்று சொல்லிவிட்டு, இந்த பாடல்கள் மன உருக்கத்தோடு பாட வேண்டியவை, திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அவருடைய இறுதி என்றால் அவர் நம் கண்முன்னே காட்சியளித்த அந்த இறுதி காலங்களில் மிக முக்கியமாக உபதேசமாக உலகத்திற்கு சொன்னது, நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி உருகி கண்ணீர் மல்க இறைவரை வணங்குதல் வேண்டும், இறைவரை வந்து உருகி அவரோடு கலத்தல் வேண்டும், இதுதான் உண்மையான நீங்கள் பக்தியும் ஞானத்தை அடையக்கூடிய வழி அப்படின்னு சொல்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பாடல்கள் எல்லாம் உருகி உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து கண்ணில் நீர் வழிய பாட வேண்டிய பாடல்களை தவிர இசைக்கருவிகளை கொண்டால் உருக்கம் வராது என்று திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. எனவே அவர் இசை வல்லுனர், இசையை வந்து வளர்த்தார் என்று வி அரசு சொல்வது மிகவும் ஒரு தட்டையான அவருடைய பார்வையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.
எனவே அவர் வந்து பாடல்களுக்கு பண் வடிவம், ராக வடிவம் கொடுத்தார். அதே போல் சாமுக்கா அவர்களுக்கு ஒரு பாடலை எத்தனை விதமாக பாடலாம் என்பதையும் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பாடி காட்டிய போது அதை கண்டு தாம் வியந்ததாக சாமுக்கா தம்முடைய குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, கர்நாடக இசை மற்றும் தமிழிசை பற்றியெல்லாம் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் குறிப்பு எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு வி அரசையா அவர்கள். அந்த குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு வி அரசையா சொன்னாங்கன்னா நாங்களும் அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். தமிழ் மொழி பற்றி திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் விளக்கமாக எழுதியிருக்காங்க. இத்து கூட்டல் இம்மு கூட்டல் இழ், இத்து கூட்டல் ஆ கூட்டல் இம்மு கூட்டல் ஈ கூட்டல் இழ் என்று அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது தமிழ் மொழிக்கு அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. கர்நாடக இசையும் தமிழ் இசையும் ஒப்பிட்டு வந்து இருந்ததுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவரையிலும் அடியனுக்கு அது அறியாத ஒன்றாக இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மிக முக்கியமாக வி அரசையா சொல்கிறது, ஜீவகாருணி என்று வள்ளல் பெருமானார் சொன்னது கிறித்துவத்தில் ஆழமாக இருக்கிறதா சொல்கிறார். கிறித்துவத்தில் ஆழமாக இருக்கக்கூடிய ஜீவகாருண்யம் என்கிற அதைத்தான் வந்து திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தம்முடைய சன்மார்க்கத்திற்கு கொண்டு வந்ததாக சொல்கிறார். ஜீவகாருண்யம் என்கிற இந்த சொல்லும் இது வந்து வடமொழி சொல் அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா உயிர் தயவு அப்படின்னு வச்சுக்கலாம். உயிர் கருணை என்பதை உயிர் தயவு அப்படின்னு வச்சுக்கலாம். உயிர்களின் மீது தயவு கொள்ளுதல், உயிர்கருணை, உயிர்கள் மீது தயவு கொள்ளுதல் அல்லது அன்பு கொள்ளுதல் என்பது இந்த ஜீவகாருண்யம் என்கிற அடிப்படையில் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய ஒட்டுமொத்தமான ஒரு உபதேசத்தில் 2 தான், ஜீவகாருண்யமும் பரோபகாரமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது சத் விசாரம் என்று விசாரணை செய்ய வேண்டும். இந்த 3 தான் அடிப்படை. அப்போது இந்த ஜீவகாருண்யம் என்பதை வந்து பார்த்திங்கன்னா, இது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மட்டுமே இல்லை, தமிழர் மெய்யியலுக்கே உரித்தான அறம் இது. இதற்கு பின்னால் தோன்றிய மதங்களிலிருந்து தான் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் இதை எடுத்து கையாண்டார் என்பதே மிகவும் அபத்தமான ஒன்று. இது எந்த அடிப்படையில் திரு வி அரசையா அவர்கள் சொல்கிறாருன்னு சொல்லலை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய பலவிதமான கோட்பாடுகளை எடுத்தாளக்கூடிய பயிற்சி பெற்றிருந்தார் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். ஒரு காமெடி பண்ணுறாரு வி அரசையா அவர்கள். இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பைபிளில் 7 நாட்களில் உலகம் படைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வாசகம் வருதுன்னு நினைக்கிறேன். அதற்கு திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க, பைபிளில் சொல்லப்பட்ட இந்த வாசகத்திற்கு தவறான விளக்கம் கொடுக்குறாங்கன்ட்டு சரியான விளக்கத்தை அவர் கொடுக்குறார். 7 பிறவி 7 பிறப்பு என்பது நினைக்கிறேன், அதற்கு விளக்கம் கொடுக்குறார். அந்த பைபிளில் உள்ள அந்த வாசகத்திற்கே இவர்கள் தவறாக பிழையாக பொருள் எழுதுகிறார்கள் என்று அதற்கு சரியான விளக்கத்தை கிறிஸ்தவ அறிஞர்களுக்கே அளிக்கக்கூடிய அந்த பேரறிவோடு இருந்தவர் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். எனவே அவர் அதிலிருந்து தான் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு, அதற்காக நம் கிறிஸ்தவ கருத்துக்களை நாம் குறையாக சொல்லலை, அது பிற்காலத்தில் வந்தவை. அதை விட முற்பட்ட பண்பட்ட பக்குவமான கருத்துகள் தமிழர் மெய்யியலில் இருந்தது என்பதை லாவகமாக மறைத்துவிட்டு இந்த இடத்துல வந்து கிறிஸ்துவத்திலிருந்து வள்ளலார் எடுத்துக்கொண்டதைப் போல ஒரு வஞ்சகமாக, நயவஞ்சமாக, வன்மமாக வி அரசு அவர்கள் நுழைக்கிறார் என்பது நாம் குற்றச்சாட்டாக வைக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கிறிஸ்தவ நிறுவனங்கள் வந்து தான் இங்கே வந்து பசியோடுந்தவர்களுக்கு சோறு போட்டது அப்படின்னு சொல்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா, அது ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுக்கெல்லாம் கிறிஸ்தவ அமைப்பு சோறு போட்டதா என்கிறதை வி அரசு அவர்களையே தான் சொல்லணும். பள்ளிக்கூடங்கள் நடத்தினார்கள், மருத்துவமனைகள் தொடங்கினார்கள் என்பது இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடங்களிலும் மருத்துவமனைகளிலும் அவர்கள் வந்து இலவசமாக அன்றே சோறு போட்டார்களா என்பதையும் வி அரசையா அவர்கள் ஆதாரபூர்வமாக சான்றுபூர்வமாக சொன்னால் நல்லாயிருக்கும். அதன் பிறகு அரசு பள்ளிகள் வந்தபோது இன்று பல கிறிஸ்தவ பள்ளிகள்லாம் வந்து அரசு நிதி உதவி பெறக்கூடிய இந்த மதிய உணவு சத்துணவை தரக்கூடிய அது அரசினுடைய உதவி பெற்று செய்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு பார்க்குறோம். மருத்துவமனைகள் அவர் எல்லா இடங்களிலும் தொடங்கினாங்கிறது அது ஒரு கல்விச்சாலையோ மருத்துவமனையோ அவருடைய சேவை வந்து பங்களிப்பை, கிறிஸ்தவத்துடைய பங்களிப்பை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் மட்டும்தான் கல்வியே இங்கே வந்தது, மீதமெல்லாம் பிராமண கல்வி இருந்தது என்கிற இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய என்கிற இந்த முடக்குவாத சிந்தனையை வைத்துக்கொண்டு தொடர்ந்து அதே பொய்யை இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். தாமஸ் மன்ரோ என்கிற ஒரு ஆங்கிலேயர், பிரிட்டிஷ்காரர் 1800களில் இங்கே மதராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலை பற்றிய முதலாக சர்வே வந்து ஆய்வு வெளியிடுறார். அந்த ஆய்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா, அப்பொழுதே கல்வி நிறுவனங்கள் ஏராளமாக இருந்து பல அந்த கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் பிராமணர்கள், சூத்திரர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள் என்று தான் பிரித்து தான் அந்த சர்வே எடுத்திருக்காங்க. அதுக்கு ஆவணங்கள் இருக்குது.
இணையதளத்திலே போய் பார்க்கலாம். அதில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளிலும் கணக்கு பார்த்தா சூத்திரர்களே அதிக அளவில் கல்வி கற்றிருக்காங்க. எடுத்துக்காட்ட 3 பிராமணர்கள் இருந்தால் 10 வைசியர்கள் இருந்தால், ஏன்னா சத்திரியர்கள் இங்கே கிடையாது, 10 வைசியர்கள் இருந்தால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூத்திரர்கள் 50 பேர் 100 பேர் என்கிறத வந்து இந்த ரேஷியோவில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சான்று ஆவணங்கள் தெரிவிக்குது. அப்போ 1800களில் முதலாக கல்வி நிலை பற்றி சர்வே எடுக்கும் அப்பொழுதே இங்கே சூத்திரர்கள் அதிக அளவில் கல்வி கற்றிருக்கிறார்கள் என்று ஆங்கிலேய அதிகாரி தாமஸ் மன்றோ பதிவு செய்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த திராவிட பெரியாரிய மார்க்சிய இந்த அம்பேத்கரிய என்று சொல்லிக்கொண்டு எல்லாமே இங்கே கிறிஸ்தவர்கள் தான் செய்தது என்கிற கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு பரப்புரை பீரங்கிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கருணானந்தம், வி அரசு போன்றவர்களெல்லாம் இப்படி பிழையான தகவலை தொடர்ந்து எத்தனை காலம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பது வியப்பாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைவம் வைணவத்தில் எல்லாம் இல்லாத இந்த சோறு போடுதல், மருத்துவ உதவி, கல்விச்சாலை எல்லாம் கிறிஸ்தவம் தான் செய்தது என்று இந்த போகிற போக்கில் வள்ளலாரை பற்றி பேசிக்கொண்டு கடைசியில் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு ஒரு பரப்புரையை வந்து அப்படியே தூவி விட்டு செல்கிறார். அதுவும் ஆணித்தரமாக தூவி விட்டு செல்கிறார் வி அரசு. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முரண்பாடான ஒன்று. திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சன்மார்க்கம் என்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு சன்மார்க்கம் என்பதற்கு மட்டும் நீங்கள் இதற்கான விளக்கத்தை திருமந்திரத்தில் காண்க அப்படின்னு எழுதியிருக்கார். பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் சாகா கல்வியை பற்றி முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்கிறார். திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஏதாவது அருணகிரிநாதரிட்டிருந்து தான் பாடல்கள் எடுத்துக்கொண்டார் போல திரும்ப இசை வடிவமாக பாடல் வடிவமான அவர் திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை வி அரசு அவர்கள் ஒரு பாடகர், ஒரு எழுத்தாளர், ஒரு இசைக்கலைஞர், ஒரு சோறு போட்டவர் என்கிற இப்படியே ஒரு மனிதத்தன்மையிலே கொண்டு போய் கடைசியில் அவர் வந்து இறந்து விட்டார், தற்கொலை செய்து கொண்டார் என்பதை போன்று முடித்து ஒட்டுமொத்தமாக நயமாக பேசி வஞ்சகமாக திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய பெருமகளை சிதைக்கக்கூடிய செயலை வி அரசு போன்றவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாகவே நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து இவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அடுத்த ஒரு பயில நீதிமன்றத்திலே திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு எதிராக இவர்கள் அருட்பா வழக்கு தொடுக்கப்பட்டது என்பதை வி அரசும் இந்த இடத்துல சொல்கிறார். அது உண்மையிலே வந்து அருட்பாவுக்கான வழக்கு அல்ல, அது ஒரு அவதூறு வழக்கு. திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை குறிப்பாக சிதம்பரம் தீட்சிதர்கள் அழைத்து ஒரு கூட்டம் போடுறாங்க. எதற்காகனா அவர்கள் திடீரென்று திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இவரை அழைக்கிறார்கள், பெருமானாரும் போகிறாரு. அப்போது அந்த கண்டன கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமானார் அவருக்கு தெரியும் எப்பொழுதுமே இங்கே என்னென்னா இன்று எதற்காக அழைக்கிறார்களோ சரி போவோன்ட்டு போகிறாரு. அதில் இவரை அமர வைத்து கொண்டு அந்த கண்டன கூட்டத்தில் நடேச சிவாச்சாரியார் என்கிற ஒருவர் வந்து நடேச சபாபதின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர். அவர் ஆறுமுக நாவலரை பற்றி கண்டந்துண்டமாக பேசுகிறார். அவர் கண்டபடி பேசுகிறார். அவரை வெட்ட வேண்டும், உதைக்க வேண்டும் என்று பேசுகிறார். இது வந்து அதே மேடையில் இருந்த திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்து விடுகிறார். ஒன்று. அடுத்ததாக அவரிடம் வந்து நாவலர் இப்படியெல்லாம் உங்களை பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்காரேன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நாவலர் அல்லவா, நான் அலறத்தானே செய்யும் என்று கவித்துவத்தோடு சொல்லியிருக்கிறார் ராமலிங்க வள்ளல் பெருமானார். இது வந்து பத்திரிகைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவாச்சாரியார் பேசிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதிவாகி விட்டது பத்திரிகைகளில். அதே போல் இங்கிருந்த சில பிராமண தீட்சிதர்கள் போய் ஆறுமுக நாவலர்கிட்ட வள்ளலார் உங்கள் நாக்கு அறுத்துருவேன்னு சொல்லிட்டார் என்று திரித்து கூறுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து அவதூறு வழக்குத்தான், தன்னை பற்றி அவதூறாக பேசிவிட்டார்கள் என்ற அவதூறு வழக்குத்தான் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இதில் மொத்தம் 5-6 பேர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. 6 பேர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இதில் முதல் குற்றம் சாட்டப்பட்டவராக அந்த சிவாச்சாரிய நடேச சபாபதியும் 6வது நபராகத்தான் திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய பெயர் சேர்க்கப்படுகிறது. நீதிமன்றத்துக்குள்ளே போன உடனே நீதிபதி கேட்குறாரு, இந்த மாதிரி உங்களை அவதூறாக பேசிவிட்டதாக ஆறுமுக நாவலர் உங்கள் மீது புகார் கொடுத்துருக்கார், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாட்ட கேட்கும்போது, அப்படி நான் எதுவும் பேசவில்லை, அப்படி பேசும் வழக்கமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இவர் இப்படி மறுத்தவுடன் அதை நிரூபிக்க ஆதாரத்தோடு முன்னிற்க வேண்டியது ஆறுமுக நாவலருடைய கடமை. ஆனால் அவரிடம் எந்த ஆதாரமும் அன்று இல்லை இதை நிரூபிக்க. எனவே திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மீது அவர் தாம் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுக்கொள்வதாக ஆறுமுக நாவலர் சொல்கிறார். மீதமுள்ளவர்களில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த நடேச சபாபதி சிவாச்சாரியார் அவர் ஏதோ ஒரு பேர் சொன்னார் இல்லைங்களா, அவர் பேசினார்ல, அவர் பேசியதற்குத்தான் ஆதாரம் சான்றுகள் இருப்பதாக
நீதிமன்றம் கருதி அவருக்கு 50 ரூபாய் தண்டம் விதித்து விடுகிறது. ஆக இது ஒரு அவதூறு வழக்கு. எனவே அருட்பா மருட்பா வழக்கும் அல்ல. இதையெல்லாம் தாண்டி இறுதியாக எல்லாவற்றையும் ஒரு சராசரி மனிதனைப் போல திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமனரை உருவகப்படுத்தி அவரை புரட்சியாளர் போல உணவெல்லாம் கொடுத்தார், உணவு போட்டார் என்றெல்லாம் சொல்லி மணிமேகலைக்கு பிறகோ இல்லை சிலப்பதிகாரத்துக்கு பிறகு இவர் மட்டும்தான் சோறு போட்டார் என்பதைப் போல இந்த வரலாற்று சமூக பொருளாதார இந்த தட்டையான பார்வையிலேயே பார்த்து கொண்டு இறுதியாக என்ன சொல்லி முடிக்கிறாரு, அவர் ஹல்யூசினேஷனில் இருந்தார், அதை மிகைப்படுத்தப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தார் இறுதியில். எனவே அவர் தற்கொலைதான் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இந்த வி அரசு அவர்கள் தீர்ப்பு எழுதுகிறார். இவர்களெல்லாம் எப்படி பேராசிரியர்களாக இருந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இவர்கள் அறிவார்ந்த கல்வியை கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்கிற கேள்வி நமக்கு ஒரு அச்சமாக எழுகிறது. எப்படி நீங்கள் ஒரு ஊகத்தின் அடிப்படையில் சொல்லலாம்? எந்த விதமான சான்றுகளும் இல்லாமல் இந்த தத்துவ விவேசினி தினவர்த்தமானி என்கிற நான் முன்னமே குறிப்பிட்ட ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளர், இதே விஎல்எஸ் என்ன சொல்கிறாரு, ஆறுமுக நாவலருடைய ஆட்கள் கருமாதி பத்திரிகையில் அடித்தான்னு சொல்கிறாங்க. அப்படி தரம் கெட்ட ஒரு தரப்பிலிருந்து வரக்கூடிய இந்த தினவர்த்தமானி இதழில் வந்த அந்த செய்தியை ராமலிங்க வள்ளல் பெருமானார் பற்றிய இந்த மறைவை பற்றிய வதந்தியை, பொய்யை, புரட்டை அதை தத்துவ விவேசனில் எடுத்து போட்டு அந்த தத்துவ விவேசனில் எடுத்து போட்டு அதை வே ஆணைமுத்து எடுத்து கையாண்டு அதை இன்றளவு வி அரசு போன்றவர்கள் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் என்ன பகுத்தறிவுவாதிகள் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. இவர்களுக்கு இவர்களால் தமிழர் மெய்யியலில் தமிழர்கள் மெய்யியலில் சிறந்த தன்மையை அடைந்து விட்டார்கள். உடலை பதப்படுத்தக்கூடிய சீவசமாதி தன்மையை அடைந்து விட்டார்கள். உடலை பிரணவ உடல் என்று சொல்லக்கூடிய ஒலி உடலாகவும் ஒளி உடலாகவும் அசுத்தை தற்பொழுது மனிதர்கள் இருக்கக்கூடிய எல்லார் உடல் அசுத்த உடல், இதில் வியர்வை வரும், மலம் வரும், சலம் வரும். அதை சுத்த உடலாக மாற்றுவது என்பது முதல் கட்டம். சுத்த உடலாக மாற்றிவிட்டால் மலசலம் இருக்காது, உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்காது என்பது மெய்யியலினுடைய அடிப்படை, தமிழர் மெய்யியலினுடைய சித்தரியினுடைய அடிப்படை. அதற்கு பிறகு அதை ஒலி உடலாக மாற்றுவது. பிரணவம் என்றால் ஒலி என்று பொருள். ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய அகார உகார மகாரத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஒலி உடலாக முதல்ல சவுண்ட் உடலாக மாற்றுவது. அதற்கு பிறகு ஒளி உடலாக லைட் உடலாக மாற்றுவது. ஸோ லைட் அண்ட் சவுண்ட் உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இதைத்தான் கொஞ்சம் வடமொழியில் பிற்காலத்தில் மாறிடுச்சு. நாதம் விந்து என்கிற சொல்லை வைத்துக்கொண்டு நாத விந்து காலாதி நமோ நமோ என்றெல்லாம் பிற்காலத்தில் பாடினாங்க. இந்த நாதம் என்பது பார்த்திங்கன்னா ஒலி என்று பொருள், விந்து என்றால் ஒளி, லைட் அண்ட் சவுண்ட் என்று பொருள். இத்தகைய உடலை அடையக்கூடிய தன்மை பெற்றவர்கள் தமிழருடைய மெய்யியல் அறிந்தவர்கள், மெய்யியலுடைய மெய்குருமார்கள் என்பதை இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், செரிமானம் செய்ய முடியாமல், இதை வெளியே சொல்ல மறுத்து இவர்கள் முழுக்க சுற்றி பார்த்திங்கன்னா கிறித்தவத்திலிருந்து தான் பௌத்தத்திலிருந்து தான் இங்கே எல்லா அறிவும் வந்ததைப் போல வடவேத ஆரிய பிராமணர்களுக்கு 5 படி மேலே சென்று வடக்கிருந்து தான் எல்லாம் வந்துச்சு, எங்களிருந்து தான் எல்லாம் வந்துச்சுன்னு அவர்கள் பொய் பேசுவார்கள். அதைவிட 5 படிகள் மேலே சென்று இந்த பெரியாரிய, திராவிட, மார்க்சிய, அம்பேத்கரிய என்று தங்களை தாங்களே அழைத்து கொள்ளக்கூடிய இவர்கள் முழுக்க தமிழருடைய மெய்யிலும் தமிழருடைய பெருமைகளை சிதைப்பதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எனவே இந்த வி அரசு கருணானந்தம் போன்றவர்கள், கருணானந்தம் என்ன சொன்னார், ஓம் என்றால் அதற்கு பெயர் கஞ்சா என்று பொருள்னு புதுசாக ஒரு உதாரு அகார உகார மகாரம் என்கிற அழகான தமிழ் சொல் ஆ ஊ மா என்கிற அந்த 3 எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்த ஒலி என்று சொல்லக்கூடிய அந்த ஒலியை தான் ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய ஓம்காரம் அப்படின்னா ஓங்காரம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஓ என்கிற ஒலி ஒலிக்கக்கூடியது. ஸோ இதன் அடிப்படையில் அகார உகார மகாரம் ஒன்று சேர்ந்து மாறியதாக அது முழுக்க தமிழர் சித்தரிகள் மெய்யியலினுடைய கோட்பாடு. அது வடக்கத்திக்காரன் வடமொழியில் போட்டால் அது தவறு, அதுக்கு அது பொருளே கிடையாது. முதல்ல இந்த அறிவெல்லாம் நமக்கு இல்லாமல் ஓங்காரம் என்றால் கஞ்சா போதை என்றெல்லாம் கருணானந்தம் போன்றவர்கள் கதையிழந்து கொண்டு தமிழருடைய மெய்யிலை சிதைப்பதற்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. வி அரசு போன்றவர் இப்பொழுது ஏன்னா திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் இந்த ஆன்மீகத்தின் மெய்யியலின் உச்சம் என்று சொல்லலாம். அவருக்கு மேலே அதற்கு பிறகு மெய்குருமார்களே இல்லை என்கிற அடிப்படையில் அந்த அளவுக்கு அந்த உயரத்தை தொட்டவர். அதை சிதைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் எந்த தளத்திலிருந்து கடைசியில் சொல்கிறாங்க, எந்த பாரிலிருந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உரையிலே நமக்கு வெட்ட வெளிச்சமாகிறது. எனவே இது போன்ற பொய்யுரைகளை தமிழர்கள் ஒருபோதும் நம்பக்கூடாது, விழிப்புடன் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.